السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته أستاذ. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين وآله وصحبه والناس أجمعين ما بعد. الحمد لله. நம்முடைய இந்த ஃபிக்கு வகுப்பினுடைய மூன்றாவது வகுப்பில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் கட்டமாக கடைசி நம்முடைய வகுப்புல நடத்திய பாடத்தை சுருக்கமான முறையில யாராவது ஒருவர் சொல்லுங்களேன். கடந்த வாரத்தில் நடந்த பாடம், அதாவது கடைசியா நம்ம நடத்திய பாடத்தை சுருக்கமான முறையில யாராவது ஒரு சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. இஸ்லாமிய வழக்குல ஃபிக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது விரிவான ஆதாரங்களிலிருந்து பெறக்கூடிய நடைமுறை ரீதியான ஷரியத் சட்டங்களை பற்றி அறிவது ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஷரியத் சட்டத்தை பற்றி படிப்பதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபிக் படிக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தீங்க. மார்க்கத்தை சரியான முறையில நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஷரியத் சட்டங்களோட அடிப்படையில நம்ம அமல் செய்வதற்காக தான் நம்ம இந்த ஃபிக்க படிக்கிறோம். அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மார்க்க கல்வியோட சிறப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. யார் ஒருத்தர் கல்வியை தேடி செல்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் செல்லும் பாதையில அல்லாஹ் லேசாக்கி விடுகிறான் அப்படிங்கிற ஒரு இதை நபிமொழியை கோட் பண்ணியிருந்தீங்க. உசுலுல் ஃபிக் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தீங்க. ஷரியத் சட்டங்களை அறிந்து கொள்வதற்கான தேவையான அடிப்படைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது எதை ஆதாரமா கொண்டு நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 4 குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ் அப்படிங்கிற 4 சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் பாடத்துல ஃபிக் இல்ல அதை தோற்றுவித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 இமாம்களை பத்தி சொல்லியிருந்தீங்க. இமாம் அபு ஹனிஃபா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அஹமத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, அவங்க 4 பேரை பத்தி சொல்லியிருந்தீங்க. இதுல யாரோட காலத்துல ஃபிக் அறிமுகமானுச்சு அப்படின்னா இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய காலத்துலதான் அறிமுகமானுச்சு. ஆனா அத தொகுத்து வணங்குனவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். தீனை பற்றி படிப்பதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அக்ீதா, ஃபிக் அந்த 2 டெஃபினேஷன் கொடுத்துருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவுதான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். அல்லாஹ் புகழ்ச்சி கேட்டோம். இது போல எல்லாருமே சொல்லணும். இப்போ கடந்த கிளாஸ் நடத்த விஷயத்தை அழகான முறையில சுருக்கமான முறையில சொல்லியிருக்கிறாங்க. ஃபிக்குனா என்ன, அதே நேரத்துல உசூலுல் ஃபிக்குனா என்ன, இந்த 2 ஃபிக்கு பொறுத்த வரைக்கும் எதை மையப்படுத்தி பேசப்படுகிறது, அப்புறம் இந்த ஃபிக்குகளுடைய கலை எப்போது உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறதான் கடந்த வகுப்புல நம்ம என்ன செஞ்சிருந்தோம், பார்த்திருந்தோம். சில நோட்ஸுகளும் அனுப்பியிருக்கிறேன். அதுபோல ஒவ்வொரு வகுப்புக்கு பிறகும் நடத்திய பிறகு இன்ஷா அல்லாஹ் அதனுடைய நோட்ஸ் இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைப்பேன். நீங்க அதை எழுதி வச்சுக்கிறணும். நடத்தப்படுகிற நேரத்துல சில விஷயங்கள் நான் விளக்கமா சொல்லும் பொழுது சில தகவல் கூடுதலா சொல்லுவேன். அதை நோட்ஸா அனுப்பும்போது சுருக்கமா நான் என்ன செய்வேன், அனுப்புவேன். அப்ப நீங்க அந்த நோட்ஸோட நீங்க விரிவா எழுதி வச்சிருந்த
அப்போ நான் நடத்திய பாடங்கள், இன்றைக்கு நடத்துற பாடம் இன்ஷா அல்லாஹ் அது இன்னைக்கு இல்ல நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நோட்ஸா நான் குரூப்ல போடுவேன். நீங்க எழுதி வைத்திருக்கக்கூடிய விஷயங்களோட இந்த நோட்ஸ் ரெடி செஞ்சுக்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப கடந்த வகுப்புல வந்து ஃபிக்ஹ் அதனுடைய அசல் வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அது இஸ்லாமிய வழக்கில் அதனுடைய சொல் எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு முன்பாக வந்து உசூலுல் ஃபிக்ஹ் உசூலுல் ஃபிக்ஹ்னா என்ன? உசூல் ஃபிக்ஹ்னுடைய அந்த விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுபோல அந்த உசூலுல் ஃபிக்ஹ் வந்து எப்போது தோன்றியது? யாருடைய காலத்தில் தோன்றியது? எப்போது மக்களுக்கு வந்து உசூலுல் ஃபிக்ஹ்ங்கிற ஒரு கலை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த உசூலுல் ஃபிக்ஹ்னுடைய இன்னொரு அடிப்படை விஷயங்கள். இத நம்ம பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த அடிப்படைகள முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, படிப்பதற்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடிப்படைகள் தெரியாம நம்ம ஒரு பாடத்தை படிக்கிறோம்னு சொன்னா, உள்ள சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு நெறைய விஷயங்கள் என்ன செய்யும்? தெரியாமல் கூட போகலாம். புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் கூட என்ன செய்யலாம்? ஏற்படலாம். அதனால அடிப்படையான விஷயங்கள முதல்ல நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்குறோம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இப்ப நான் கடந்த வகுப்புல கூட ஒரு விஷயத்த நான் வந்து மேற்கோள் காமிச்சிருந்தேன். சுருக்கமான ஆதாரங்கள் அப்டின்னா, உஸூலுல் ஃபிக்ஹ் வந்து எதை ஆதாரமாக கொண்டு நடத்தப்படுகிறது? எதை ஆதாரமாக கொண்டு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், 4 ஆதாரங்களை கொண்டு தான் என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. அத நான் நோட்ஸ்ல அனுப்பும்போது சுருக்கமான ஆதாரம்னு சொல்லி போட்டிருந்தேன். குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன். அது அரபில என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அ மசாதிருல் தஷ்ரி' அப்படிம்பாங்க. மசாதிருல் தஷ்ரி' அதாவது சட்ட ஆக்கத்தின் அடிப்படை மூல ஆதாரங்கள். சட்ட ஆக்கத்தின் அடிப்படை மூல ஆதாரங்கள். அதாவது சட்டத்தை உருவாக்குவதற்கு தேவையான அடிப்படை மூல ஆதாரங்கள் தான் இந்த 4 ஆதாரங்கள். ஒன்று குர்ஆன், இன்னொன்று சுன்னா ஹதீஸ், இன்னொன்னு இஜ்மா, இன்னொன்னு கியாஸ். இதுவே வந்து 2 வகையா நமக்கு பிரிக்கிறாங்க. அதாவது கருத்து வேறுபாடு இல்லாத எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரங்கள். இன்னொன்று கருத்து வேறுபாட்டிற்கான ஆதாரங்கள். ஓகேவா? கருத்து வேறுபாடு இல்லாத எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னு ஒரு பிரிவும், கருத்து வேறுபாட்டிற்கான உள்ள ஆதாரங்கள்னு சொல்லி ஒரு பிரிவு என்ன செய்றாங்க? பிரிக்கிறாங்க. இப்ப எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரங்கள், கருத்து வேறுபாடே கிடையாதுன்னு சொன்னா அந்த 4 விஷயங்கள். குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ். இஸ்லாத்துல ஒரு அமல் செய்றோம் அப்படி சொன்னா, அது இபாதத்து சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, முஆமலாத் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த அமல் செய்றோம், எதை மையமாகக் கொண்டு செய்றோம்ன்னு சொன்னா, இந்த 4 அம்சங்கள் அடிப்படையில கூட நம்ம என்ன செய்வோம். ஒண்ணு குர்ஆன் சொல்லியிருக்கும், அல்லது ஹதீஸ் அதுல சொல்லப்பட்டிருக்கும். குர்ஆன், ஹதீஸ் சொல்லப்படாத இஜ்மாங்கிற அடிப்படையில குர்ஆன், சுன்னா மூலமாக உருவாக்கப்பட்ட, எடுத்த முடிவின் அடிப்படையில இஜ்மாவினுடைய அடிப்படையில நம்ம என்ன செய்வோம்? ஒரு அமல செய்வோம். கியாஸ் அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட அடிப்படையில நம்ம என்ன செய்வோம்? அமல் செய்வோம். இது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம்? செயல்படுத்துவோம். அதுபோல சில கருத்து வேறுபாட்டிற்குள்ள ஆதாரங்கள். இது நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா, இது தெரியல அப்படி சொன்னா, அ சட்டங்கள நம்ம என்ன செய்ய முடியாது. சரியாக புரிந்து கொள்ள முடியாது. இது எங்கிருந்து வந்துச்சு? இது யார் மூலமாக வந்துச்சுங்கிறத நம்ம என்ன செய்ய முடியாது. தெரிஞ்சுக்கிட்டா தான் அதனுடைய அந்த மூல சட்டத்த தெரிஞ்சுக்கிட்டா தான், இத செய்யலாமா? செய்யக்கூடாதாங்கிற அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். முதலாவது பாருங்களேன். இப்ப நான் முதல்ல 4 விஷயங்கள், சுருக்கமான ஆதாரங்கள், கருத்து வேறுபாடு இல்லாத அடிப்படை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படை ஆதாரங்கள் குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ். இந்த 4ம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 4மே எல்லா இமாம்களிடத்துல இருந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் வரப்பட்டது தான் இந்த 4 விஷயங்கள். இந்த 4 ஆதாரங்கள். அதே நேரத்துல வந்து
கருத்து வேறுபாடு இல்லாத ஆதாரம், கருத்து வேறுபாட்டிற்கு உள்ள ஆதாரங்கள். அத வந்து அரபில சொல்லுவாங்க. நீங்க தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க. நான் அரபில இன்ஷா அல்லாஹ் அத நான் உங்களுக்கு நோட்ஸா என்ன செய்வேன், அனுப்பி வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். அதுல வந்து முதலாவதாக என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, கவுலு ஸஹாபி அப்படிம்பாங்க. சஹாபாக்களுடைய கூற்று அப்படிம்பாங்க. சில அமல் செய்யும் பொழுது சஹாபாக்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது கவுலு ஸஹாபி. சஹாபாக்களுடைய கூற்று அப்படிம்பாங்க. சில நேரங்கள்ல இத கூட மக்கள் எடுக்க தயங்குவாங்க. சஹாபாக்களுடைய கூற்றெல்லாம் எடுக்கலாமா? அத ஆதாரமாக நம்ம வந்து ஒரு 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 அமலுக்கு நம்ம அத முன்னிறுத்தலாமா? அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? கருத்து வேறுபாடு கொள்வாங்க. அதனால இத கருத்து வேறுபாட்டிற்கான உள்ள ஆதாரங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது விரிவா நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். 2வது வந்து அல் ஆதாத். அல் உருஃப் அப்படிம்பாங்க அதுக்கு பேரு. வழமை. 2வது வழமை. ஓகேவா? வழமையாக செயல்பட்டது. அது இன்ஷா அல்லாஹ் விளக்கமான படிப்போம் இன்ஷா அல்லாஹ். 3வது வந்து அ ஷரஹ் முன் கபலனா. நமக்கு முன்னால் உள்ளவர்களுடைய ஷரியத் சட்டங்கள். நமக்கு முன்னால் உள்ளவருடைய ஷரியத் சட்டங்கள். இது 3வது அம்சம். அதாவது முன்னால் உள்ளவங்க அப்படின்னு சொன்னா, 2nd வந்து அல் ஆதாத் அப்படிம்பாங்க. வழமை. அதுக்கு இன்னொரு பேரு உண்டு. அல் உருஃப் அப்படிம்பாங்க. அல் ஆதாத்னா வழமை. வழமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? அது நம்ம உள்ள படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். 3வது வந்து ஷரஅ மன் கபலனா. அதாவது நமக்கு முன்னால் உள்ளவர்களுடைய ஷரியத் சட்டங்கள். முன்னால் உள்ளவங்கன்னா யாரு? நபிமார்கள் எடுத்துக்கிறலாம். நபிமார்களுக்கு பின்னாடி வந்தவங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கலாம். அவங்க காலத்துல சில சட்டங்கள் இருக்கும். அந்த சட்டங்கள் குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கும். ஓகேவா? சில சட்டங்கள் வந்து குர்ஆன் மாற்றும். சில சட்டங்கள் குர்ஆன் அப்படியே என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளும். இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு சட்டத்த வச்சிருக்கிறாங்க. அ சொல்லப்போனா வந்து இந்த பாதிரிமார்கள்லாம் ஒரு சட்டம் இருக்கு கிறிஸ்தவத்துல. நீங்க பார்க்கலாம். கன்னியாஸ்திரிகளாக சில பேரு தங்கள அர்ப்பணிச்சு என்ன செய்வாங்க, திருமணம் செய்ய மாட்டாங்க. அ முழுக்க முழுக்க வந்து அந்த சர்ச்சிலேயே தங்களுடைய வாழ்க்கைய என்ன செய்வாங்க, கழிப்பாங்க. இப்படி கன்னியாஸ்திரிகள் நெறைய பேர் இருக்கிறாங்க. இது வந்து முன் சமூகத்திற்கு வந்து அது ஆகமாக்கப்பட்டிருந்தது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, நபியாக வந்ததுனால அந்த காலத்து மக்களுக்கு இறைவனுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறைய வந்து அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஆகமாக்கி இருந்தான். அது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாரி சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா குர்ஆன் வந்து அந்த சட்டங்களை மாற்றி அதை திருத்தி அமைச்சுச்சு. இஸ்லாத்துல பொறுத்தவரைக்கும் என்ன கிடையாது, திருமணம் செய்யாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய சட்டங்கள். ஓகேவா? குர்ஆனுடைய சட்டம் அது. அ அவங்க அது அது இது இப்படித்தான் குர்ஆன் ஒவ்வொரு காலத்துக்கு பிறகு சட்டங்கள மாற்றி அமைக்கும். சில சட்டங்கள் அப்படியே என்ன இருக்கும். அதுபோல சில நபிமார்களுடைய காலத்துல உள்ள சட்டங்கள சொல்லப்படும். அதான் ஷரஅ மின் கப்லனா. முன்னாடி இருந்த சட்டங்கள் அப்படியே பின்னாடி என்ன நடைமுறைப்படுத்தப்படும். அது இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய கிளாஸ்ல விரிவா நாம் பார்ப்போம். இன்னொன்னு வந்து அல் மஸ்லஹத்துல் முர்சலா அப்படிம்பாங்க. சுருக்கமா சொல்லப்போனா அல் மஸ்லஹத்து முர்சலா அப்படின்னா, பொது நன்மை. பொது நன்மையை கருதி ஒரு சட்டத்தை எடுக்கிறது. ஓகேவா? பொது நன்மையை கருதி ஒரு சட்டத்தை எடுக்கிறது. அ சுருக்கமா சொல்லப்போனா, ஒரு விளக்கத்த நம்ம சொல்லலாம். இப்போ 2 ஊருக்கும் பிரச்சனை இருக்குது. ஒரு முஸ்லீம், முஸ்லீம் அல்லாத ஊருக்குள்ள பிரச்சனை. இப்ப என்ன அப்படி சொன்னா, அந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம் வாழக்கூடிய அந்த நகரத்தை முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி, ஒரு 50 முஸ்லிம் வீரர்களை கேடயமாக பயன்படுத்தி என்ன செய்றாங்க, முஸ்லிம்கள அழிப்பதற்காண்டி வர்றாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியலன்னா திருப்பி கேட்கலாம் நீங்க. அதாவது அல் மஸ்லஹத்துல் முர்சலா அப்படின்னு சொன்னா, பொது நன்மை. பொது நன்மையை கருதி ஒரு சட்டத்தை எடுக்கிறது. 2 ஒரு ஒரு முஸ்லிம், முஸ்லிம் அல்லாத ஊருக்குள்ள பிரச்சனை. முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி
முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி எதிரிகள் ஒரு 50 முஸ்லிம்களை கேடயமாக பயன்படுத்தி என்ன செய்றாங்க? அடிக்க வர்றாங்க. அந்த நகரத்தையும் முஸ்லிம்களை அழிப்பதற்காண்டி வர்றாங்க. அதாவது முஸ்லிம்கள் தாக்கிரக்கூடாது என்பதற்காக வேண்டி, இந்த முஸ்லிம்கள கேடயம் என்ன செய்றாங்க? வைக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்ம மக்கள் முன்னாடி இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய முடியாது? அவங்கள அடிக்க முடியாது. அடிச்சா நம்ம மக்கள் நம்ம இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதனால என்ன செய்ய மாட்டாங்க? தாக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு இத வச்சு என்ன செய்றாங்க? எதிரிகள் இத ஒரு கேடயமாக பயன்படுத்தி வர்றாங்க. இப்படி இருக்கும்போது, இப்போ இந்த 50 முஸ்லிம்கள கொன்னா தான் எதிரிகள என்ன செய்ய முடியும் நம்ம? ஆ தோற்கடிக்க முடியும். எதிரிகள கொல்ல முடியும். இப்ப இந்த அடிப்படையில இந்த 50 முஸ்லிம்கள கொல்லலாமா? கொல்லக்கூடாதா? அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இது இப்படி இந்த நேரத்துல எப்படி நம்ம வந்து அமல்படுத்துறது? எப்படி சட்டத்த வந்து இது பண்றதுன்னு கேட்டா, அத வந்து பொது நன்மையை கருதி 50 பேர கொன்னா தான் ஊர காப்பாத்த முடியும். நல்லா விளங்கிக்கோங்க. 50 பேர முஸ்லிம்கள் 50 பேர கொன்னா தான் என்ன செய்ய முடியும்? ஊர காப்பாத்த முடியுங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்ப என்ன செய்யலாம்? பொது நன்மையை கருதி ஒரு சட்டத்த நம்ம என்ன செய்யலாம்? அந்த 50 பேர கொல்வது தவறு கிடையாது. இது சட்டத்தின் அடிப்படையில எடுக்கப்படக்கூடிய முடிவுகள். இதுதான் அல் மஸ்லஹத்துல் முர்சலா அப்படிம்பாங்க. பொது நன்மையை கருதி எடுக்கக்கூடிய சட்டம். இது மார்க்கத்துல கருத்து வேறுபாடுக்குள்ள ஒரு சட்டமாக இருக்கிறது. ஓகேவா? 5வது விஷயம் என்ன அப்படி சொன்னா, பராஅத்து திம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பராஅத்து திம்மா அப்படி சொன்னா, அதாவது இது வந்து கருத்து வேறுபாடுக்குள்ள ஒரு சட்டம் தான். இதை இலகுவான முறையில புரிஞ்சு கொள்றதாக இருந்தா, அதாவது ஒரு ஊருக்கு நம்ம போறோம். அந்த ஊர்ல வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசல் வந்து எந்த அடிப்படையில செயல்படக்கூடிய சுன்னத் ஜமாத்தினுடைய அடிப்படையில் செயல்படக்கூடிய பள்ளிவாசலா? அல்லது தௌஹீதின் அடிப்படையில் செயல்படக்கூடிய பள்ளிவாசலா? அல்லது அந்த பள்ளியில தொழ வைக்கக்கூடிய இமாம் வந்து குர்ஆன் சுன்னாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இமாமா? அல்லது ஷிர்க் வைக்கக்கூடிய இமாமா? அல்லது வந்து சூனியத்த நம்பக்கூடிய இமாமா? இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்படி எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனாலும் இருந்தாலும் நம்ம என்ன செய்றோம்? தொழுகிறோம். எந்த ஒரு எ எந்த ஒரு விஷயத்தையும் விளங்காம விளங்காமன்னு சொல்றத விட, அ அது தேவையில்ல. அது தெரிந்து கொள்வது தேவை கிடையாது. அல்லாஹ்வுடைய இல்லம் அப்படிங்கிற அடிப்படையில பொது அடிப்படையில என்ன செய்றது? அல் பராஅத்து திம்மா அப்படி சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அதாவது நீங்க மெசேஜ் போட்டுக்கலாம் நீங்க. நான் சொல்ற வாக்கியங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா, நீங்க அத திருப்பி கேட்டுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அத நோட்ஸா நான் அனுப்பி வைப்பேன். ஓகேவா? அதாவது அல் பராஅத்து திம்மா அப்படி சொன்னா, ஒரு ஊருக்கு போறோம். அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசல்ல தொழ வைக்கக்கூடியவர், அங்க ஊருள்ள மக்கள், எப்படி மக்கள் என்று தெரிந்து கொள்ளாமலே தொழுகிறது. அது மார்க்கத்துல கூடும். தெரிஞ்சா குழப்பங்கள் வரும். தொழக்கூடாதுன்னு ஒரு நிலைக்கு நம்ம நினைச்சு தள்ளப்படுவோம். இப்படி எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் என்ன செய்யறது? தொழுகிறது. இன்னும் சொல்லப்போனா பாருங்களேன், இன்னொரு கூடுதலான விளக்கம் என்னன்னா, அ ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊருக்கு போறோம். அங்க ஒரு முஸ்லீம் பாய் என்ன செய்றாரு, ஒரு கசாப் கடை வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கறி வெட்டக்கூடிய நபரா இருக்கிறாரு. அவரு ஒரு ஆட்டுக்கடை வச்சிருக்கிறாரு. நம்ம பொதுவா என்ன நினைப்போம்? அ பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படாத எந்த ஒரு மாமிசத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, உண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கான சட்டங்கள். பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படாத மாமிசங்களை உண்பது என்பது நமக்கு ஹராம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப புதுசா ஒரு ஊருக்கு போயிருக்கோம். அங்க போய் அவர்ட்ட நம்ம கேட்கணும், "இது நீங்க பிஸ்மில்லா சொல்லி அறுத்தீங்களா? நீங்க தொழுகிறீங்களா?" இதெல்லாம் கேட்போம். சட்டத்தின் அடிப்படையில பார்த்தா என்ன? தொழணும். அவர் தொழுதா தான் அந்த நம்ம தொழக்கூடியவருடைய அந்த பிஸ்மில்லா சொல்லி அறுக்கக்கூடிய அந்த மாംசத்த நம்ம என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். தொழாதவர் என்னதான் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுங்கிறது சட்டம். இப்படி பல இமாம்கள் இதுல வகுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு 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 பொதுவாக, அதாவது பொதுவான விஷயத்தின் அடிப்படையில செயல்படுத்துறது. தெரிந்து கொள்ளாமல் செயல்படுத்துறது. இப்படி செய்யலாம். அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவரு யாரு? அவரு எவரு? அவரு உண்மையிலே பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாரா? இல்லையா? அவரு ஒரு பாய், ஒரு முஸ்லீம் அவ்வளவுதான். அவர் முஸ்லீமா இருக்கறனால நம்ம அவர் கையால அறுக்கப்பட்ட மாமிசத்த சாப்பிடலாம். இப்படின்னு சில இதுவும்.
இல்ல அப்படி தெரிஞ்சுக்க கூடாது, தெரிஞ்சுக்கிறாம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற சில சட்டங்கள். இப்படி கருத்து வேறுபாடுகள் அதுல இருக்குது. அதனாலதான் இத வந்து என்ன சொல்றாங்க, அல் பராஅத்து திம்மாம்பாங்க. தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம செயல்படுத்தலாம். ஒரு ஊருக்கு போறோம், ஒரு பள்ளிவாசலுடைய இமாம் இப்படி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய பள்ளிங்கிற நியத்தின் அடிப்படையில அத என்ன செஞ்சுக்கலாம், தொழுதுக்கிறலாம். ஒருத்தருக்கு அவரு கறி வெட்டுறாரு அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு முஸ்லீம்ங்கிற அடிப்படையில நினைச்சு அந்த கறிய சாப்பிட்டுக்கிறலாம். நினைச்சுவாங்க. சில கருத்துக்கள கொண்டு வருவாங்க. இப்படி கருத்து வேறுபாட்டுக்குள்ள ஒரு சட்டங்கள் தான் இந்த 5 விஷயங்களும். ஓகேவா? இந்த 5 விஷயங்கள் கருத்து வேறுபாட்டுக்குள்ள சட்டங்கள். இத எடுக்கலாமா? எடுக்கக்கூடாதா? அப்படிங்கிறத வந்து அத நம்ம இன்ஷா அல்லாஹ் பாடங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். முதலாவது ஒரு விஷயம் என்ன அப்படி சொன்னா, இந்த 4 விஷயங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா? சுருக்கமான ஆதாரங்கள் சுருக்கமான ஆதாரங்கள். அதாவது மசாதிருல் தஷ்ரீ அப்படின்னு சொன்னா, சட்ட ஆக்கத்தின் அடிப்படை மூல ஆதாரங்கள். சட்டங்களை உருவாக்குவதற்கு தேவையான அடிப்படை மூல ஆதாரங்கள் குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ். இது 4 தான் முதன்மையானது. இப்ப நான் சொன்ன 5 விஷயங்கள் அது கருத்து வேறுபாட்டுக்குள்ள விஷயங்கள். அப்ப இந்த 4 அம்சங்களத்தான் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். நம்ம இஸ்லாத்துல ஒரு அமல் செய்றோம்னா, இந்த 4 விஷயங்கள மேற்கோள் காமிச்சு தான் நம்ம என்ன செய்யணும்? அமல் செய்யணும். முதல்ல குர்ஆன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. குர்ஆனை பொறுத்தவரைக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. குர்ஆனுடைய டெஃபினிஷன் யாருக்காவது தெரியுமா? எக்ஸ்பிளைன். குர்ஆன் என்றால் என்ன அப்படி கேட்டா யாருக்காவது தெரியுமா? ஃபுர்கான் நன்மை தீமையை பிரித்தறியக்கூடியது. வேற. அல்லாஹ்வால் இறக்கப்பட்டது வேற. வேற. இன்னும் நெருக்கமான குர்ஆனுக்கு சரியான நெருக்கமான விளக்கம் யாருமே தரல. வேத நூல் உஸ்தாத். வேத நூலு, அல்லாஹ்வினால் இறக்கப்பட்டது, புக் ஆஃப் அல்லாஹ், நன்மைக்கான வழிகாட்டி வேற. கிளாஸ்ல எல்லாம் இருக்கிறீங்களா? இல்ல வெறும் ஜூம் ஆன் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறீங்களா? இஸ்லாம் மக்களுக்காக சட்ட திட்டங்களை உள்ளடக்கியது. இஸ்லாம் மக்களுக்கான சட்டதிட்டங்களை உள்ளடக்கியதான் குர்ஆன். இன்னும் சொல்லுங்க. குர்ஆனுக்குன்னு சரியான விளக்கம், நெருக்கமான விளக்கம் யாருமே இதுவரைக்கும் சொல்லல. இதெல்லாம் பேசிக் இல்லையா? பேசிக்கான விஷயம் சொல்லுங்க. குர்ஆன் பற்றி பிடித்துக் கொண்டால் வழி தவற மாட்டோம். நேரு வழிகாட்டி. ரிஜிஸ்ட்ரேஷன் வேற. வாழ்வியல் வழிகாட்டி. சரி கவனிங்க. குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதுதான் குர்ஆன். அது சுருக்கமா சொல்லப்போனா கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு இந்த நான் சொன்ன விளக்கத்துக்கு நெருக்கமான யாராவது சொல்லியிருக்கீங்களா? சாலிஹா அவங்க மட்டும் தான் அல்லாஹ்வினால் இறக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாக்கி யாருமே அதுக்கு நெருக்கமான விளக்கங்கள் சொல்லல. பாருங்க. அப்போ குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அ அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதுதான் குர்ஆன். இதான் குர்ஆனுக்கான டெஃபினிஷன். ஓகேவா? குர்ஆனை பொறுத்தவரைக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. குர்ஆனை பொறுத்தவரைக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம எந்த ஒரு மார்க்கத்துல அமல் செய்வதா இருந்தா, முதல் ஆதாரமாக குர்ஆனத்த நம்ம என்ன செய்யணும்? முன்னிறுத்தணும். ஓகேவா?
அதனாலதான் அடிப்படை மூல ஆதாரங்களுக்கு முதன்மையாக எதை கொண்டு வந்திருக்கிறாங்க? குர்ஆனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஹதீஸ், இதுக்கு சுன்னா அப்படி சொல்லுவாங்க. ஹதீஸை பொறுத்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது வஹி. குர்ஆனை பொறுத்தக்கு என்னது? வஹி, உறுதி செய்யப்பட்ட வஹி. அது அரபியில கூட ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. வஹியுல் மத்லூன் அப்படிம்பாங்க. அதாவது ஓதி காண்பிக்கப்பட்ட வஹி. இன்னொன்னு அது வந்து உறுதி செய்யப்பட்ட வஹின்னு சொல்லுவாங்க. குர்ஆன் நமக்கு வந்த வழி வந்து உறுதி செய்யப்பட்டது அப்படிம்பாங்க. அதுல கத்தியு சுபூத் அப்படிம்பாங்க. அதாவது உறுதி செய்யப்பட்ட வழியாக வந்திருக்கிறது அது. அதுல சந்தேகமே கிடையாது. ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்டிருக்கிறதுங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப குர்ஆன் என்பது வஹி. குர்ஆன் என்பது வஹி. அப்ப அதைத்தான் நம்ம என்ன செய்வோம்? எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் முதல் ஆதாரமாக குர்ஆனத்தை நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். ஓகேவா? ரெண்டாவது வந்து சுன்னா, ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் அப்படின்னு சொன்னா அதுவும் வஹி தான். ஹதீஸ் என்னதான்? வஹி தான். அதுக்கு எதை நம்ம ஆதாரமா காட்டுவோம்? குர்ஆன் 114 அத்தியாயங்கள், 6666 வசனங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய குர்ஆன் வஹி தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேவா? வசனங்களுடைய எண்ணிக்கையில கூட மாறலாம். ஆனா எல்லாராலும் சொல்லப்படுகிறது என்னது? 6666 அல்லது 6200 சொச்சம் பேர் என்ன செய்வாங்க? 200 சொச்ச வசனங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அது உறுதி செய்யப்பட்டதில் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோலதான் ஹதீஸும் வஹி தான். ஹதீஸும் வஹி தான். ஹதீஸும் வஹி தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? யாருக்காவது தெரியுமா? ஹதீஸும் வஹி தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? யாருக்காவது தெரியுமா? தெரியுங்கவங்களும் கை தூக்கிருங்க. இல்லைன்னா நான் அதை அடுத்து நானே விளக்கம் கொடுத்துருவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல் செயல் அங்கீகாரம் செயல்பட உள்ளடங்கியது. நபி அவர்களிடமிருந்து பெறப்பட்டது. சரி, கவனிங்க. இதுக்கு ஒரு வசனம் இருக்குது. சூரா நஜ்ம்ங்கிற அத்தியாயத்துல ஆரம்ப வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்படும். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. இந்த நபி வந்து மன இச்சையின் பிரகாரம் பேசக்கூடியவர் அல்ல. அவருக்கு என்ன வஹியாக அறிவிக்கப்படுகிறதோ அதுதான் அவர் என்ன செய்வாரு? பேசுகிறாரு, சொல்றாரு அப்படிங்கிற வசனம் அங்கே வரக்கூடியது பார்க்கிறோம். இது ஒரு ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்வது வஹி தான். அவங்க தன்னுடைய மன இச்சைப்படி என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க. மனசுல தோன்றுவதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். அவருக்கு என்ன வஹியாக அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் என்ன செய்ய மக்களுக்கு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஓகேவா? ரெண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ்னா அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நான் அல் கிதாப், எனக்கு வந்து அல் கிதாப்னா வேதம். ஓகேவா? குர்ஆன், எனக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிஸ்லுஹு, அதை போன்ற ஒன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்ஷா அல்லாஹ் நம்பர் நான் இன்ஷா அல்லாஹ் நோட்ஸ்ல நோட் போடும்போது நான் போட்டு விடுறேன் இன்ஷா அல்லாஹ். அதுல வந்து அல் கிதாப், வேதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது போன்ற ஒன்றும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ நபி அவர்கள் சொல்லுகின்ற அந்த சொல்லும் வஹி தான். அவங்க வந்து என்ன செய்ய கிடையாது? தனிப்பட்ட முறையில பேசுவது கிடையாது. அப்ப நபி அவர்களுக்கெல்லாம் அதை என்ன செய்யிருக்கிறாங்க? அப்ப இது என்னன்னா, இதுல 2 விஷயங்கள் இருக்குது. குர்ஆன் ஆரம்ப காலத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வஹியாக குர்ஆன் அருளப்படுகிற நேரத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திய வந்து பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லிருவாங்க. வஹியாக அப்போது குர்ஆன் வஹியாக என்ன இறங்குதோ அத மட்டும் தான் என்ன செய்வாங்க? எழுத சொல்லுவாங்க. அது இந்த மாரியான பட்டைகள், மரக்கட்டைகள், எலும்பு, தோலு இந்த மாதிரி என்ன செய்வாங்க? எழுதி வச்சு பாதுகாத்தாங்க. அதற்கு பிறகு தான் என்ன செஞ்சாங்க? ஹதீஸ்கள பதிவு செஞ்சாங்க. ஓகேவா? அப்ப முதல் கட்டமாக முதல் அ அடிப்படை ஆதாரம்ங்கிறது குர்ஆன். 2வதுங்கிறது சுன்னா அல் ஹதீஸ்.
இந்த 2மே வஹிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறது தான் முதன்மையான விஷயங்கள். ஓகேவா? இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இத நம்ம வந்து ஒரு மார்க் அடிப்படையில ஒரு அமல செய்வதற்கு ஆதாரமாக இந்த 2 விஷயங்கள நம்ம என்ன செய்றோம்? முன்னிறுத்துறோம். 3வது இமாம்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, இஜ்மா அப்படின்னு ஒரு இத கொண்டு வந்திருக்கிறாங்க. இஜ்மா. இஜ்மான்னா என்ன அப்படி சொன்னா, அதுக்கு விளக்கம் என்னன்னா, முஸ்லிம்களால் அல்லது முஸ்லிம் அறிஞர்களால் யோகோபித்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லா விளங்கிக்கோங்க. அதாவது இஜ்மாங்கிறது ஒட்டுமொத்த உலமாக்களால் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இஜ்மா. சொல்ல புரியுதா உங்களுக்கு? பல அறிஞர்களால் ஏகோபித்த கருத்து எடுக்கப்பட்டது. அப்படி கூட சொல்லிக்கலாம். அதாவது இஜ்மாங்கிறது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொகுக்கப்பட்டது தான் இஜ்மா. இதுல வந்து கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வரக்கூடிய சஹாபாக்களுடைய அந்த வாழ்வு, அதற்கு பிறகு உள்ள இமாம்கள், இது எல்லாமே குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் உட்பட்டிருக்கிறது. குர்ஆன் சுன்னாவிலும் சொல்லப்படலாவிட்டாலும் கூட, இவங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் குர்ஆன் சுன்னாவோடு தான் இருக்கிறதுங்கிற அடிப்படையில என்ன செய்வாங்க? யோகோபித்து எடுக்கப்பட்டது இஜ்மா. இஜ்மாவுக்கு என்ன ஆதாரம்? அதற்கு என்ன வசனம் அப்படி சொன்னா, ஆ சூரா நிசா அதாவது 4வது அத்தியாயத்தினுடைய 115வது வசனம். அதுல சொல்லப்படக்கூடிய ஒரு வசனத்த பாருங்களேன். "வமை யுஷாக்கிக்க ரசூல் மின் பஅதி மா தபய்யனல் ஹுதா." அதுல அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்? ஆ "வயத்தபி கைர சபீலில் முஃமினீன்" அப்படிங்கிற ஒரு வசனத்த அல்லாஹ் அங்க பயன்படுத்துறான். ஒரு வார்த்தை வரும். "வயத்தபி கைர சபீலில் முஃமினீன்." முஃமின்கள் வழி அல்லாத வேறொரு வழியை யார் பின்பற்றுகிறார்களோ, மானுத்தவ ஆ ஆ முஃமின்கள் அல்லாத வழியை யார் பின்பற்றுகிறார்களோ, மனு வள்ளி மாத்தவல்லா அவர்களை நாம் என்ன செய்வோம்? செலுத்துவோம். அந்த வழி எப்படிப்பட்டதா இருக்கும்? நரகத்திற்கு ஒரு வழியா என்ன செய்யும்? இருக்கும். நல்லா என்ன செய்றான்? அது ஒரு கெட்ட ஒரு வழி சொல்றான். அப்ப இங்க அல்லாஹ் பயன்படக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படி சொன்னா, அதாவது முஃமின்கள் வழி அல்லாத வேறொரு வழி யார் பின்பற்றுகிறார்களோ, அப்ப முஃமின்கள்லாம் யாரு? இப்ப அல்லாஹ் இங்க ஒரு வசனத்த கொண்டு வரானா இல்லையா? முஃமின்கள் அப்படிங்கிற ஒரு 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 வார்த்தை இங்க அல்லாஹ் பயன்படுத்துறான். அப்ப முஃமின்கள்லாம் யார் அப்படி சொன்னா, அப்போ 3வது ஆதாரம் இவங்க. முஃமின்கள்னா நேர்வழி பெற்றவர்கள். அல்லாஹ் விசுவாசம் கொண்டிருக்கிறவங்க. குர்ஆன் சுன்னான் அடிப்படையில் செயல்படக்கூடிய நேர்வழி பெற்றவங்க தான் இந்த முஃமின்கள். அப்ப இந்த முஃமின்கள் அப்படிங்கிற அந்த முஃமின்கள் எல்லாருமே ஒரு விஷயத்துல ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல சரியான முறையில செயல்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள மேற்கோள் காமிச்சு எடுக்கிற விஷயங்கள். ஆனா அவங்க செயல்படுத்தி எதை மையமாக இருக்கும்னா, குர்ஆன் சுன்னா மையமா தானே செய்யும் இருக்கும். குர்ஆன் சுன்னா மையமாகத்தான் அவங்க நினைச்சிருப்பாங்க, செயல்பட்டிருப்பாங்க. அதனால நாம் அவர்கள் என்ன செய்றோம்? 3வது ஆதாரமாக நாம் என்ன செய்றோம்? அதான் இஜ்மான்னு சொல்லுவாங்க. இதுக்கு கூடுதலான இன்னும் சில விளக்கங்கள் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம்? பார்க்கலாம். ஆ குர்ஆன்ல வருது, "அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல்." ஆ அதுபோல ஒரு வசனம் வருது, "ஃபஇன் தனஅஸும் பிஷைஇன்." ஆ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படி சொன்னா, நீங்க வந்து என்ன செய்யுங்க? அல்லாஹ்வின் பக்கமும், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் நீங்க என்ன செய்யுங்க? போங்க அப்படிங்கிறான். நல்லா விளங்கிக்கோங்க. அதுல 3வது வசனத்த அல்லாஹ் கொண்டு வரான். உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால், அல்லாஹ்வின் பக்கமும், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் நீங்க என்ன செய்யுங்க? போங்க. அதுல 3வது ஒரு உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் படைத்தவர்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தையும் அல்லாஹ் அங்க மேற்கோள் காமிச்சு பேசக்கூடிய வசனத்த நம்ம பார்க்கிறோம். உலில் அம்ரி மின்கும் அப்படிங்கிறான். உங்கள அதிகாரம் படைத்தவர்கள். அப்ப 3வது ஒரு நபர அல்லாஹ் அங்க பயன்படுத்தினுடைய நோக்கம் என்ன அப்படி சொன்னா, அந்த 3வது நபர் எதை மையமாக கொண்டு செயல்பட்டிருப்பாங்கன்னா, குர்ஆன் சுன்னாவை மையமாக கொண்டு நினைச்சிருப்பாங்க, செயல்பட்டிருப்பாங்க. அதனால தான் அவங்கள மேற்கோள் காட்டுறாங்க 3வது ஆதாரமாக. அப்ப சுருக்கமா சொல்லப்போனா, குர்ஆன் சுன்னாவுக்கு பிறகு இஜ்மாங்கிறது எல்லாராலும் யோகபித்து எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் செயல்படுத்துவது தான் இஜ்மா. அப்ப இது மார்க்கத்துல கூடும். இதுல இதுல எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. இது வந்து கருத்து வேறுபாடு இல்லாத ஆதாரம் தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகேவா?
நான்காவது வந்து கியாஸ். கியாஸ் வந்து கொஞ்சம் விரிவாக நம்ம படிக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா நிறைய இடத்துல இதுதான் குழப்பமா இருக்குது. சில சட்டங்கள வந்து சில மக்கள் செயல்படுத்துறாங்க. இந்த சட்டம் வந்து எதன் அடிப்படையில செயல்படுத்துறாங்க? இது இது எதை மூல ஆதாரமா கொண்டு செயல்படுத்துறாங்கிறது சில மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படி சொன்னா, கியாஸ்ங்கிற பேர்ல மார்க்கத்துல இல்லாததெல்லாம் என்ன செய்றாங்க? செய்றாங்க. இது கியாஸ் தான். இதுவும் மார்க்கத்துல கூடும் அப்படின்னு என்ன செய்றாங்க? பொதுவாக சுருக்கமான முறையில கியாஸ் என்பது புதிய சட்டங்களை நல்லா விளங்கிக்கோங்க. புதிய சட்டங்களை இப்போ ரசூலுல்லாவுடைய காலத்தில் இருந்த சட்டங்கள், அ அந்த காலத்துல உள்ள மக்களுக்கு அந்த சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கும். நம்ம காலத்துக்கு அந்த சட்டங்கள் என்ன செய்யப்படாது. சில நேரங்கள்ல, சில பொழுதுகள்ல அது பொருந்திக் கொள்ளப்படாத ஒரு நிலையில இருக்கும். அப்போ இது எப்படி எடுக்கிறதுன்னா, கியாஸ் அடிப்படையில என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. கியாஸ்ன்னா புதிய சட்டங்களை மக்களுக்கு புரிந்து புரிந்து கொள்வதற்கு, மக்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி, எந்த அடிப்படையில செய்றோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, இந்த கியாஸ் என்ன செய்றாங்க? எடுக்குறாங்க. புதிய சட்டங்களை மக்களுக்கு மக்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி எடுக்கப்படுகின்ற ஒன்றுதான் கியாஸ். ஓகேவா? இந்த கியாஸ்ல நெறைய விஷயங்கள்லாம் இருக்குது. கியாஸ பொறுத்தவரைக்கும் எது சரி, எது தவறுங்கிறத பற்றிலாம் அது விரிவாக நாம் படிக்க வேண்டியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்போ முதன்மையானது இந்த 4 அம்சங்கள். இதத்தான் நாம் சுருக்கமா படிக்க போறோம். அதனால தான் இந்த 4 அம்சங்களை சொல்லும் பொழுது, முஸ்லிம் அறிஞர்களால் ஏகோபித்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட 4 சட்டவாக்க மூல ஆதாரங்கள தான் இந்த 4 விஷயங்கள். குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ். குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ். இந்த 4 ஆதாரங்களை மையமாகக் கொண்டு தான் நம்முடைய பாடங்கள் என்ன செய்ய போகுது? இருக்கப் போகுது. நான் திரும்பவும் சொல்றேன். அ இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு அமல் அப்படின்னு சொன்னா, அது இந்த 4 அம்சங்களை கொண்டு தான் என்ன செய்யும்? இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பாருங்களேன், நம்முடைய ஃபிக்ஹ்னுடைய பாடத்தை பொறுத்தவரைக்கு, படிக்கக்கூடிய ஃபிக்ஹ்னுடைய 2 பாடம் இருக்குது. ஒண்ணு இபாதத். இபாதத் சார்ந்த சில சட்டங்கள் அப்படின்னு இருக்குது. இன்னொன்னு முஆமலாத். அமல் சார்ந்த சட்டங்கள்னு சொல்லி சில சட்டங்கள் இருக்குது. ஓகேவா? 2 ஃபிக்ஹ்னுடைய பாடத்த பொறுத்தவரைக்கும் 2 இருக்குது. முதல்ல வந்து இபாதத் சார்ந்த சட்டம். இன்னொன்னு முஆமலாத் அமல்கள் சார்ந்த சட்டம். இதில் நம்முடைய பாடத்த பொறுத்தவரைக்கும் முதன்மையாக இருக்கிறது இபாதத் சார்ந்த சட்டம். இபாதத்துல வந்து எப்படி சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அதத்தான் நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஆ ஃபிக்ஹ்னுடைய முதல் பாடம் அப்படி சொன்னா தஹாரா அப்படிம்பாங்க. இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்ன அப்படி சொன்னா, உசூல் ஃபிக்ஹ்னுடைய அடிப்படை விஷயங்கள். இந்த அடிப்படைகள நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறணும்? தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த 4 விஷயங்கள். அது போக அந்த கருத்து வேறுபாட்டிற்குள்ள 5 அம்சங்கள் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அதுல சரியா புரியாம இருந்தாலும் கூட இன்ஷா அல்லாஹ் அத நம்ம என்ன செய்வோம்? அத நோட்ஸ் அனுப்பும்போது உங்களுக்கு நான் அத நான் போடும்போது உங்களுக்கு தெரியும். இந்த 4 அம்சங்கள் இருக்கா இல்லையா? அதுல குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 4 அம்சங்கள் குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ். இந்த 4 அம்சங்கள்ல சில அம்சங்கள சில மக்கள் என்ன செய்றாங்க? மறுக்கிறாங்க. அதுல குறிப்பா சொல்லப்போனா இந்த இஜ்மாங்கிற அ சட்ட ஆதாரத்த வந்து ஷியாக்கள், முஅத்தசிலாக்கள் இவங்கலாம் மறுக்கிறாங்க. ஆனா எடுக்கக்கூடாது. தனித்து விளங்குவதற்கான என்ன செய்றாங்க? அவங்க செயல்படுறாங்க. அதுபோல கியாஸ் சட்டத்தையும் சில மக்கள் என்ன செய்றாங்க? மறுக்கிறாங்க. இந்த 4 ஏன் திரும்ப நான் வலியுறுத்தி சொல்றேன்னா, சில மத்ஹபுனுடைய பாணியில பின்பற்றக்கூடிய சில மக்கள், இந்த இஜ்மாவும், கியாஸ் என்ன செய்வாங்க? மறுப்பாங்க. இந்த இஜ்மாவும், கியாஸும் அ அடிப்படை மூல ஆதாரங்கள் உள்ளதுதான் அப்படிங்கிறது தான் குர்ஆனும், சுன்னா நமக்கு தெளிவா சொல்லிக் காட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம முதல் நிச்சயத்திலே விளங்கிக்கிறணும். ஓகேவா? சரி. இப்ப ஃபிக்ஹ்னுடைய பாடத்துல வந்து படிக்க வேண்டிய 2 பாடம். ஒண்ணு இபாதத்து சார்ந்த சட்டங்கள், இன்னொன்னு முஆமலாத் சார்ந்த சட்டங்கள். இதுல வந்து இபாதத்து சார்ந்த சட்டங்கள் தான் முதன்மையானது. ஓகேவா? சரி. ஃபிக்ஹ்னுடைய பாடத்தின் முதலாவது பாடம் என்ன அப்படி சொன்னா, அத்-தஹாரா அப்படி சொல்லுவாங்க. தூய்மை சம்பந்தப்பட்ட பாடம். ஏன்னா நீங்க அ
2 வகுப்புகள வந்து அடிப்படையிலேயே நமக்கு வந்து போனதுனால, நான் டைரக்ட்டாவே என்ன செய்றேன், பாடத்துக்குள்ள வந்திருக்கிறேன். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் சில பாடங்கள் நான் பொறுத்தவரைக்கும் சில பாடங்களை பொறுத்தவரைக்கும் விரிவாக பார்க்க வேண்டிய நிலை இருக்கும். சில பாடங்களை பொறுத்தவரைக்கும் சுருக்கமான முறையில நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சில விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அடிப்படைகள் தான். ஓகேவா? ஒரு முஸ்லீம் அடிப்படையான சட்டங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள கூடுதலான விளக்கங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப பாருங்களேன். ஃபிக்ஹ்னுடைய இன்றைக்கு முதல் பாடம். ஃபிக்ஹ்னுடைய முதல் பாடம் அப்படி சொன்னா, பொதுவாக அ சட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஃபிக்ஹு சுன்னா அ மார்க்க சட்டங்களுடைய பாடமாக இருந்தாலும் சரி, அதுல வந்து இமாம்கள் பொதுவாக வந்து கொண்டு வரக்கூடிய முதல் பாடம் வந்து தூய்மை சம்பந்தப்பட்ட, அதாவது தஹாரா, சுத்தம் சம்பந்தப்பட்ட பாடத்த தான் என்ன செய்வாங்க, முதல்ல கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்க சொன்னா, ஆ சட்ட மார்க்க ஃபிக்ஹ்ன்னு சொல்லி சில புக்குகள் தமிழ்ல குடுத்திருக்கிறாங்க. அதுல ஃபிக்ஹு சுன்னா, அதே மாரி ஃபிக்ஹு முயஸ்ஸர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இப்ப நம்ம பார்க்கப்படக்கூடிய புத்தகம் வந்து ஃபிக்ஹுல் சுருக்கமான சட்டங்கள். அதாவது சுருக்கமாக சொல்றத விட இலகுவாக, எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய சட்டம். ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இலகுவான, வே புரிந்து கொள்ளக்கூடிய சட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நூலு. தமிழ்ல வந்து 2 பார்ட்டா என்ன செய்யப்பட்டிருக்குது. அத பிரிக்கப்பட்டிருக்கு, தொகுக்கப்பட்டிருக்கு இன்ஷா அல்லாஹ். அதை மையமாக கூட நம்ம என்ன செய்ய போறோம், பாடம் நடத்தப் போறோம். ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் அப்படி சொல்லுவாங்க. இலகுவான சட்டங்கள். அந்த இலகுவான சட்டங்கள் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல வந்து தொகுப்புல வந்து முதலாவது பாடமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய பாடம் வந்து அத்தஹாரா, சுத்தம், சுத்தம் சம்பந்தப்பட்ட, தூய்மை சம்பந்தப்பட்ட பாடத்த முதலாவது கொண்டு வந்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தூய்மை சம்பந்தப்பட்ட பாடத்துல தண்ணீர முதல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்லா விளங்கிக்கோங்க. இப்போ நம்ம இதுல சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள வந்து படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பொதுவா ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க. நிஅமத்தானி, என்னுடைய சமுதாய மக்களுக்கு வந்து 2 அருட்கொடை அல்லாஹ் குடுத்திருக்கிறான். அதுல நெறைய மக்கள் கசீர் மினன் நாஸ், நெறைய மக்கள் வந்து மக்பூனுன்னா பொழுதுபோக்காக, அலட்சிய போக்காக இருக்கிறாங்க. ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. ஆரோக்கியத்திற்கு முதன்மையாக இருக்கிறது சுத்தம். ஆரோக்கியத்திற்கு முதன்மையாக இருக்கிறது சுத்தம். அதுபோல நீங்க பாருங்களேன், இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருக்கட்டும், எந்த ஒரு இபாதத்தாக இருக்கட்டும், அதுல முதன்மையாக இஸ்லாம் வலியுறுத்துவது சுத்தத்தை பற்றி தான் என்ன செய்யுது? வலியுறுத்துவது. அப்ப சுத்தம் எதை கொண்டு நிகழ்வது என்று சொன்னால், தண்ணீரை கொண்டு தான் என்ன செய்றது? நிகழ்வது. ஒரு மனிதன் தன்னை சுத்தப்படுத்தணும்னு சொன்னா, ஒண்ணு என்னது? தண்ணீர். முதன்மையாக இருக்கிறது தண்ணீர் தான். அதனால தான் இமாம்கள், அறிஞர்கள் நம்ம படிக்கக்கூடிய இந்த புத்தகத்துல கூட, அவங்க முதன்மையாக தொகுத்திருக்கக்கூடிய பாடத்துல வந்து தூய்மைங்கிற பாடத்துல தண்ணீர், அதனுடைய வகைகள் அப்படின்னு தான் நினைச்சிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? இந்த தண்ணீரை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படி சொன்னா, ஆ சுத்தம் சாரி முதல்ல சுத்தத்த நான் கொஞ்சம் விளங்குபடுத்திக்கிறேன். சுத்தம் சார்ந்த விஷயத்த வந்து இஸ்லாம் ஏன் இவ்வளோ ஆழமாக நமக்கு வலியுறுத்துதுன்னு சொன்னா, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் இல்லாத நிலை ஏற்படுதுன்னு சொன்னா, அதுக்கு காரணம் சுத்தம் தான். நல்லா தெளிவா விளங்கிக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நோய்களும், பிரச்சனைகளும் உருவாவதற்கான காரணம் என்ன? உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை இதெல்லாம் என்ன சொன்னா, சுத்தத்தை தங்களுக்குள்ள என்ன செய்யல கொண்டு வரல. ஆரோக்கியமற்ற ஒரு நிலை இன்னைக்கு மக்கள்ட்ட ஏற்படுறதுக்கு காரணம்னா, அடிப்படையில அவங்கட்ட என்ன இல்ல? சுத்தம் இல்ல. ஆனா இஸ்லாம் சில சுத்தங்கள் நமக்கு அழகான முறையில வ வலியுறுத்தி சொல்லிக் காட்டுகிறது. பொதுவாக சொல்லப்போனா, பேசிக்காவே நமக்கு வந்து சில சட்டங்கள், அதாவது சட்டத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில சட்டங்கள் நம்ம சொல்றோம். தூங்கி எழுந்து நம்ம என்ன பண்ணுவோம்? தூங்கி எழுந்தோனவே ரசூல் ஸல்லல்லாஹு சில சுத்தங்கள நமக்கு வலியுறுத்தி குடுத்திருக்கிறாங்க. என்ன சுத்தம் அப்படி சொன்னா, காலையில எழுந்தவுடனே நீங்க என்ன செய்யுங்க? கைகளை கழுவுங்கள் அப்படின்னாங்க. மூக்க என்ன செய்யுங்க? சீந்திருங்க அப்படின்னாங்க. கைகளை கழுவாமல்
எந்த ஒரு பாத்திரத்திலும் நீங்க என்ன செய்யுங்கள கையில வைக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களுடைய 2 கைகளையும் கழுவாம, உங்க பாத்திரத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது? கை வைக்கக்கூடாது. மூக்க சீந்தணும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொல்றாங்க? இதெல்லாம் சுத்தம் சார்ந்த விஷயங்கள். அதுபோலதான் பாத்திரங்கள் சம்பந்தப்பட்ட பாடமாக இருக்கட்டும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும். இப்ப நான் வந்து இருமுறேன், தும்முறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதையுமே ரசூலுல்லாஹ் சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க. இருமும் போதும், தும்மும் போதும் எப்படி இருக்கணும்? அதே மாரி எழுந்தவுடன் பல் துலக்குதல். நல்லா விளக்கும். இதெல்லாம் ரொம்ப அவசியமாக சொல்லப்பட்ட விஷயங்கள். பல் துலக்குறதெல்லாம் ரொம்ப அவசியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இத நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறாங்க. என் சமூகத்திற்கு வந்து இது வந்து சிரமமாக இருக்கும் என்று சிரமமாக ஆயிடுமோங்கிற பயத்தினால தான் நான் இந்த மிஸ்வாக்கு பண்றத என்ன செஞ்சேன் நான், என் சமூகத்து மீது அத கடமையாக்கல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் அத சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஒவ்வொரு தொழுகைக்கு உழு செய்யும் பொழுது என்ன செய்யணும்? மிஸ்வாக்கு பண்ணணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மிஸ்வாக்கு பண்ணாம என்ன செய்யக்கூடாது? அ உழு செய்யக்கூடாது. அப்படின்னு அது என் சமூகத்துக்கு அது சிரமமாக இருக்கும் என்றிருந்தால் நான் நினைச்சிருப்பேன் நான். சிரமமாக இல்லாமல் இருக்கும் என்றிருந்தால் நான் அத கடமையாக்கி இருப்பேன். என் சமூகத்துக்கு சிரமம் ஆயிருமோன்னு பயந்து தான் அத நான் என்ன செய்யல? நான் கடமையாக்கவில்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மிஸ்வாக்க எவ்வளவு வலியுறுத்தப்பட்டது பாருங்க. அப்ப வாய் துர்நாற்றம்ங்கிறது ரொம்ப விஷயம் இது. இன்னைக்கு நம்மலாம் பார்த்தீங்கன்னா, சில பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன பெட் காஃபி. எந்திரிச்ச உடனே என்ன செய்வான்? பல்லு விளக்க மாட்டான், ஒண்ணும் விளக்க மாட்டான் நம்மாள்லாம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா. அப்படி எந்திரிச்சு என்ன செய்வான்? காஃபி குடிக்க ஆரம்பிச்சுருவான் நம்ம ஆட்கள் சில பேர் பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து மார்க்கத்துல வந்து இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தத்தை வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். நெறைய பேர் இதுல ஃபாலோ பண்றதே கிடையாது. ஏன்னா அடிப்படை இதெல்லாம் அடிப்படை நம்மட்ட ஃபாலோ பண்ணப்படுதான்னு கேட்டா கிடையாது. அப்ப என்னன்னா, இதை சரியான முறையில மக்கள்ட்ட புரிந்துணர்வு கிடையாது. இந்த பெட் காஃபி, எந்திரிக்க பல் விளக்காம பால் டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, கைகள கழுவாம பாத்திரங்கள பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து ஆரோக்கியம் இல்லாத நிலைக்கு உருவாகுறதுக்கு இதே ஒரு காரணம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? மனிதர்கள் எந்த விஷயத்தில் அருவருப்படுகிறார்களோ, அதுபோல மலக்குமார்களும் அருவருப்படுறாங்கன்னாங்க. எது? வாய் துர்நாற்றம். நீங்கள் பூண்டு, வெங்காயம் சாப்பிட்டு விட்டு என்ன செய்யாதீங்க, பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு போகாதீங்க. செஞ்சுட்டு போங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்? அது துர்நாற்றம். ஒரு பூண்டு அது உணவு ரீதியான ஆரோக்கியம் சார்ந்த ஒரு உணவாக இருந்தாலும் கூட, அது மற்றவர்களுக்கு அது நோவினை ஏற்படுத்துகிறது. பூண்டு சாப்பிட்டுட்டு, வெங்காயம் சாப்பிட்டுட்டு ஒருவர்ட்ட பேச முடியுமா நம்ம? பேசினா என்ன ஆகுங்க? அவர் நம்ம பேச்ச விரும்புவாரா? முதல்ல போய் வாய் சுத்தப்படுத்திட்டு வான்னு நம்ம சொல்லுவோம். எதுக்கு சொல்றோம்? அந்த அதிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த நாற்றம் நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. அதான் மலக்குமார்கள் எப்படி நீங்க நோவினை அடைகிறீர்களோ, அதுபோல யார் நோவினை அடைகிறா? மலக்குமார்கள் என்ன செய்றாங்க? நோவினை அடையறாங்க. அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப என்னன்னா, இது ஒரு வாய் துர்நாற்றம். அப்ப இப்ப பூண்டு, வெங்காயம் இத சாப்பிட்டாலும் கூட என்ன செஞ்சுட்டு தான் பள்ளிவாசலுக்கு போன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இது போன்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் சுத்தத்தை வலியுறுத்தக்கூடிய அம்சங்கள் இதெல்லாம். இது போல தான் நல்லா விளங்கிக்கோ. சுத்தத்தை வலியுறுத்தக்கூடிய நிறைய அம்சங்கள் இஸ்லாம் நமக்கு முன்னிறுத்தி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பல நேரங்கள்ல, பல இடங்கள்ல அத நினைச்சிருக்கிறாங்க, வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சுத்தம் என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு அம்சம். அதுல முதன்மையாக சுத்தம் வந்து எதன் மூலமாக நிகழுகிறது என்று சொன்னால், தண்ணீரை கொண்டு தான் சுத்தம் நிகழுகிறது. தண்ணீரை கொண்டுதான் சுத்தம் அடைய முடியும். அதுல வந்து இந்த தண்ணீரை பொறுத்தவரைக்கும் 2 வகையாக என்ன செய்றாங்க? பிரிக்கிறாங்க. ஒன்று அ சாதாரண தண்ணீர் அப்படிங்கிறாங்க. சாதாரண தண்ணீர். இன்னொன்று பயன்படுத்திய தண்ணீர் அப்படிங்கிறாங்க. 2 வகையான தண்ணீர் இருக்குது. ஒன்று அ சாதாரண தண்ணீர். இன்னொன்று பயன்படுத்திய தண்ணீர். சாதாரண தண்ணீரை பொறுத்தவரைக்கு அதுக்கு விளக்கம் குடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் நோட்ஸ்லாம் நான் தெளிவா போட்டு விடுறேன். இத நீங்க ஜஸ்ட் ஒரு வகுப்புகள் அ 3 வகுப்புகள் கடந்ததுனால நான் டைரக்ட்டா பாடத்துக்குள்ள வந்திருக்கிறேன். ஓகேவா? அடுத்தடுத்து நம்ம நெறைய பாடங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது. இப்ப தான் பாடம் நமக்கு ஆரம்பிச்ச மாரி இருந்தது. ஆனா பார்த்தா 1 மாசம் அதுக்குள்ள என்ன ஓடிருச்சு. அதுல 3 வகுப்புகள் நடந்திருக்குது. 3 வகுப்புகள் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் இந்த அடிப்படை விஷயங்கள் தான் பார்த்திருக்கிறோம். அப்ப அதுக்குள்ள நம்ம பாடங்கள் உள்ள போனா, இன்னும் தேர்வுகள்லாம் இருக்குது. அதனால சில விஷயங்கள உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி தான் நம்ம பாடத்துக்குள்ள டைரக்ட்டா வந்திருக்கிறோம். அதுல முதன்மையானது பாருங்களேன். தண்ணீர் அதன் வகைகள்ல வந்து முதன்மையா இருக்கு சாதாரண தண்ணீர். சாதாரண தண்ணீரை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு விளக்கம் குடுக்குறாங்க. இந்த சாதாரண தண்ணீர்ல சில தண்ணீர வந்து தூய்மையானது, சுத்தமானது அப்படிங்கிறாங்க. தண்ணீர்ல வந்து சாதாரண தண்ணீர்ல சில தண்ணீர் வந்து சுத்தமானது, தூய்மையானது நினைச்சுறாங்க, சொல்றாங்க. அது என்னென்ன தண்ணீரு? அது குர்ஆனும், சுன்னாவும் சொல்லி காட்டுது நமக்கு. இயற்கையாகவே சுத்தமான, தூய்மையான தண்ணீர் என்று குர்ஆனும், சுன்னாவும் நமக்கு என்ன செய்யுது? சொல்லிக் கொடுக்கக்கூடிய அம்சத்த நம்ம பார்க்கிறோம்.
அதுல 3 நீரை நமக்கு என்ன செய்றாங்க, 3 நீரை வந்து நமக்கு வந்து குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அதுல என்ன முதல்ல என்ன மழை நீர். முதலாவது என்னது மழை நீர். ஓகேவா? பனிக்கட்டி, ஆலங்கட்டி இதெல்லாம் மழையின் மூலமாக இறக்கப்படும். வானத்தில் இறக்கப்படக்கூடியவை இதெல்லாம். இதை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக நமக்கு சொல்லிக் காட்டுகிறது. குர்ஆனுடைய 8வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனம், 25வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனம். இந்த 2 வசனமே வானத்திலிருந்து இறக்கப்படுகின்ற தண்ணீரை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் அதெல்லாம். வ இன்சிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லி யுத்தஹிருக்கும் பிஹி. உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக வானத்திலிருந்து உங்கள் மீது மழையை பொழியச் செய்தான். 8வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம், 25வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனம். வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா. 2 வசனத்திலும் அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கப்படுகின்ற நீரை பற்றி அல்லாஹ் பேசுறான். வானத்திலிருந்து இறக்கப்படுகின்ற நீரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த நீர் எப்படிப்பட்டது அல்லாஹ் சொல்லுகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வானத்திலிருந்து இறக்கப்படுகிற நீரை பற்றி பேசுகிறான். அந்த நீர் எப்படிப்பட்ட நீரும் என்றும் அல்லாஹ் பேசுகிறான். லித்தஹீருக்கும் பிஹி. உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக அப்படிங்கிறது முதல் வசனம். 2வது வசனத்துல தஹூரா, தூய்மையான நீரையே அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்குகிறான். தூய்மையான நீரை வானத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்றான், இறக்குகிறான். அப்ப மழை நீர் என்பது தூய்மையானது, மழை நீர் என்பது சுத்தமானது. இயற்கையாகவே எல்லாராலும் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம், மழை நீர் என்பது தூய்மையானதுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா நீங்க பாருங்களேன். இப்ப நம்ம இருக்கக்கூடிய காலம், இப்ப கடந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மழை எந்த அளவுக்கு பேஞ்சிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படித்தானே? நம்ம பாடத்துக்கு ஏத்த மாதிரி காலம் அமைஞ்சு கொடுக்குது பாருங்க. கடந்த வாரத்துல வந்து நிறைய மழை. அங்க பார்த்த எல்லா இடங்களும் சில மாவட்டங்கள்லாம் மழைகள்லாம் வெளுத்து வாங்கினுச்சு. இன்றைக்கு சில நேரங்கள் நீங்க பாருங்க, இன்றைக்கு புற்பூண்டுகள் முளைக்காத இடத்துல கூட இன்னைக்கு நினைச்ச பச்சை பசுமையாக இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். இது மழை பெஞ்சா மட்டும்தான் நடக்கும். மழை இது நம்மளும் டெய்லி தண்ணீர் ஊற்றுகிறாங்க. நிறைய செடிகளுக்கும் கொடிகளுக்கும் மரங்களுக்கும் எல்லாம் சரி தண்ணீர் ஊற்றுறாங்க. காலம் முழுவதும் தண்ணீர் ஊற்றியும் கூட அந்த மரம் வளர்ந்தது பார்க்க முடியும். ஆனா ஒரு மழை பெஞ்சிருக்கும், பொற்புண்டுகள் முளைக்காத இடத்துல கூட பச்சை பசுமையான ஒரு காட்சி நினைச்சியும் கொடுக்கும். எப்படி இது? அல்லாஹ் சொல்றாரு தூய்மையான நீர் அப்படிங்கிறது. பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய நீரை பார்க்கிறோம், மலையில வானத்திலிருந்து இறக்கப்படக்கூடிய நீரை பார்க்கிறோம். 2 நீருக்கள வித்தியாசங்களுக்கு நிகழக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதெல்லாம் அத்தாட்சி. இதெல்லாம் அல்லாஹ் கேட்கிறான்ல, வன்சல மினசமாய். அல்லாஹ் இந்த வானத்திலிருந்து நீரை நீங்க இறக்குறீங்கன்னா நான் இறக்குறேனா? இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இது. அதன் மூலமாக நிறைய பயன்பாடுகளை உலகத்தில் வைத்திருக்கிறான். வானத்தில் இறக்கப்படுகிற நீர் தான் பூமியில செழுமையை செய்து உருவாக்குது. ஒரு செழிப்பான ஒரு பூமியாக உருவாகும் சொன்னா அது வானத்து நீரை கொண்டுதான். அப்ப அல்லாஹ் பொதுவாகவே மழை நீர் என்பது சுத்தமானது, தூய்மையானது. அதிலும் சில தண்ணீர் இருக்குது. மழை நீரிலே பார்த்துச்சுன்னா பனிக்கட்டி, ஆலங்கட்டி, இதையுமே ஹதீஸில் சொல்லப்பட்டக்கூடிய விஷயம். நம்ம துவாவுடைய வகுப்புல படித்திருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தக்பீர் கட்டிட்டாங்கன்னு சொன்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கும் தக்பீர் கட்டினதற்கும் இடையில நினைச்சு கொஞ்சம் மௌனமாக இருப்பாங்க. சஹாபாக்கள் கேள்வி கேட்டாங்களா இல்லையா? புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தக்பீர் கட்டி விட்டால் குர்ஆன் ஓதுவதற்கு முன்னால் சற்று நேரம் மௌனமா நினைச்சு இருப்பாங்க. அப்ப நான் போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட, அல்லாஹ்வின் தூதரே, என் தாயும் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்க தக்பீர் தஹ்ரீமாவுக்கு குர்ஆன் ஓதுவதற்கும் இடையிலே மௌனமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அப்போது என்ன ஓதுனீங்கன்னு கேட்கும்போது, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம பஅய்த் பைனி வ பைன கதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. அப்படி இந்த வருஷனுடைய வரும்பொழுது அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் பாருங்க, கடைசியா அல்லாஹும் இக்ஸில்னி ஃபி அல்லாஹும் இக்ஸில்னி மின் கதாயாய பிஸ்ஸல் அல்லாஹும்ம நக்கினி மில் கதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியலு மினத் தனசி அல்லாஹும்ம இக்ஸில் கதாயாய பிஸ்ஸல்ஜி. அதான் பிஸ்ஸல்ஜி. சல்ஜின்னு என்னது? பில்மாஇ வஸ்பரதி. ரெண்டு வகையாக பயன்படுத்தப்படும். ஓகேவா? 2 வகையாக அர்த்தத்தை கொண்டு அது பயன்படுத்தப்படும். ஒண்ணு ஆலங்கட்டி, இன்னொன்னு
2 அர்த்தங்கள் அங்க இருக்கு. அப்ப இங்க அல்லாஹ் சொல்லும்பொழுது 2 வசனத்தையுமே ரெண்டுமே சொல்றான். பனிக்கட்டியை கொண்டும் ஆலங்கட்டியை கொண்டும் என் பாவத்தை நீ என்ன செஞ்சிரு கழுவி விடு அப்படிங்கிற வார்த்தையும் நீங்க பாக்குறோம் நம்ம இங்க. அப்ப இங்க 2 அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? இதுவும் மழை நீரால் இறக்கப்படுகின்ற ஒரு நீர் தான் இது. ஆலங்கட்டி, பனிக்கட்டி. சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, பனிக்கட்டி மழை என்ன செய்யும்? பெய்யறத பாக்குறோம். அப்ப இதுவும் தூய்மையானது தான். அப்ப இதெல்லாம் தூய்மையான நீர். மழை நீர், பனிக்கட்டி, ஆலங்கட்டி. இதெல்லாம் என்னது? தூய்மையான நீர். தூய்மையான நீர்ல 4வது ஒரு நீரை கொண்டு வர்றாங்க. என்ன நீர்னா? கடல் நீர் சொல்றாங்க. கடல் நீரை பொறுத்தவரைக்கும் தூய்மையானது தான். கடல் நீரை பொறுத்தவரைக்கும் என்னது? தூய்மையானது தான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இருந்து ஒரு 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 கூட்டம் வந்து ஒரு சஹாபி நினைச்சாங்க கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி சொன்னா, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் கடலில் பயணம் செய்கிறோம். அப்போது கொஞ்சம் தண்ணீர் தான் எங்கிட்ட இருக்குது. அதிலிருந்து நாங்கள் ஒளி செய்து விட்டால் எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. எனவே நாங்கள் கடலில் ஒளி செய்து கொள்ளலாமா என்று கேட்கும்போது, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழகா சொல்லி காட்டினாங்க. ஹுவ துஹூரு மாஹுல் வ ஹில்லுல் மைத்தா மைத்தத்துஹு அப்படின்னாங்க. அதாவது கடல் நீரும் தூய்மையானது. அதில் இறந்தவையும் நமக்கு ஆகுமாக்கப்பட்டிருக்குன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மார்க்கத்துல ஹலாலான 2 விஷயங்கள். ஹலாலான 2 விஷயம். அதாவது தானாக இறந்து போன 2 உயிரினங்கள் நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு என்னது? வெட்டுக்கிளி, மீன். வெட்டுக்கிளி, மீன், மீன். வெட்டுக்கிளி. மீன், வெட்டுக்கிளி. அப்போ இதுதான் ரசூல் அங்க மேற்கோள் காமிச்சாங்க. அப்படின்னா கடல் நீரும் தூய்மையானது. அதில் இறந்தவைகளும் ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அம்சத்தை பார்க்கிறோம். அப்ப கடல் நீர் நமக்கு சுத்தமானது. கடல் நீர் நமக்கு சுத்தமானது. இது வந்து 4வது அம்சம். 4வது உள்ள நீர். 5வது என்ன? ஜம்சம் நீர்னு ஒரு நீர் இருக்குது. ஜம்சம் நீர். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக வந்து இந்த ஜம்சம் நீருடைய வரலாற்று கதை நமக்கு தெரியும். ஜம்சம் நீர் எங்க இருக்குது? அக்கா. இருக்குது. மக்கள் மக்கள் இருக்கு. எங்க இருக்குது? மக்கள் இருக்கு. இந்த நீர் நமக்கு என்னது? சுத்தமானது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுனாங்க. இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இப்போ வஸல்லம். பார்த்தனமா எஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுனாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மின் மாஇ ஜம்சம் ஃபஷரிப மின் வதவல்லா. அதாவது நீங்க அந்த ஜம்சம் நீரிலிருந்து குடித்து இருக்குன்னு எப்படி தெரியும்? சிஸ்டர் கொஞ்சம் டென்ஷன் மியூட்ல இருந்தானே போட்டுக்கோங்க கத்துது. சிஸ்டர் இன்ஷால்லா. ஆமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த நீரை பற்றி சொல்லும் பொழுது, ஜம்சம் தண்ணீரை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படி சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை தூய்மையான நீர்னே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅபி சிஜில் மின் மாஇ, ஒரு வாளி நிறைய ஜம்சம் தண்ணீர் கொண்டு வர சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தண்ணீரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சாங்க. குடிச்சிட்டு அந்த தண்ணீர்ல ஒளி செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜம்சம் தண்ணீரும் சுத்தமானதுதான் அப்படின்னு நமக்கு நினைச்சிருக்கிறாங்க. நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுனால அந்த தூய்மையான நீர்ல ஜம்சம் நீர் என்ன செஞ்சிடும்? உள்ள அடங்கிரும். பொதுவாக நீரை பற்றி படிக்கும்போது அளவுகள்லாம் இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் உள்ள பாடங்கள் உள்ள படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு தண்ணீருடைய அளவு எவ்வளவு இருந்தா அதை பயன்படுத்தலாம், எவ்வளவு இருந்தா அதை பயன்படுத்தக்கூடாது. அது எந்த அது அது சுத்தமான நீர் இப்ப நம்ம 5 விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த நீர்ல எப்படி அதெல்லாம் அப்படி பாடங்களை படிக்கும்போது உங்களுக்கு அதுல இலகுவா இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். வேற டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் இப்போ. இன்னைக்கு நடத்திய பாடத்தை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். இப்ப கவனிங்க. அப்ப இன்னைக்கு நடத்திய பாடத்தை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படி சொன்னா, ஒரு சுருக்கமான ஒரு இதை நான் கொடுத்துக்கிறேன். அதாவது உஸூலுல் ஃபிக்ஹ்னுடைய அந்த அடிப்படைகள்ல வந்து முதன்மையா நான் பார்த்தது வந்து சட்ட ஆக்கத்தின் அடிப்படை மூல ஆதாரங்கள், சட்டத்தை உருவாக்குவதற்கு தேவையான அடிப்படை மூலாதாரங்கள் என்ன? 4 விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ். இந்த 4 விஷயங்களும் கருத்து வேறுபாடு இல்லாத எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரங்கள். கருத்து வேறுபாடுக்குள்ள சில ஆதாரங்கள்லாம் இருக்குது. அது எடுக்கலாம், எடுக்கக்கூடாதா
அப்படிங்கிற கருத்து வேறுபாடுக்குள்ள ஆதாரங்கள். அதை படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். கவுலு சஹாபி, ஆதத்து, ஷரா மின் கபுலனா, அல் மஸ்லஹத்துல் முர்சலா, அல் பராஅத்து திம்மா, இதெல்லாம் வந்து கருத்து வேறுபாடுக்குள்ள ஆதாரங்கள். சஹாபாக்களுடைய கூற்று, வளமையாக நடக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு முன்னாடி இருக்கிற சில ஷரியத் சட்டங்கள், பொது நன்மை கருதி எடுக்கப்படக்கூடிய சட்டங்கள், அல் பராஅத்து திம்மா, பொதுவாக என்ன சொல்றது, நன்மை எதிர்பார்த்து செய்யற விஷயங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா கருத்து வேறுபாட்டிற்குள்ள உள்ள விஷயங்கள். இந்த சட்டங்கள். இதை எடுக்கலாம் எடுக்கக்கூடாதா? அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஓகேவா? இந்த 4 அம்சங்கள் சட்ட ஆக்கத்தோட அடிப்படை மூலாதாரங்கள் 4 தான். அது எல்லா அறிஞர்களாலும், எல்லா முஸ்லிம்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 4 அடிப்படை ஆதாரங்கள் தான் இந்த குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ். இப்ப குர்ஆன், சுன்னால எந்த சந்தேகமும் கிடையாது. இஜ்மா, கியாஸ் இது வந்து குர்ஆன்லயும், சுன்னாவுல என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறதா? அ குர்ஆன், சுன்னா அடிப்படையில இந்த இஜ்மாக்கள் எடுக்கப்படுகிறதா? அதேபோல கியாஸும் குர்ஆன், சுன்னா அடிப்படையில எடுக்கப்படுகிறதா? ஆமா. குர்ஆன், சுன்னா அடிப்படையில தான் இந்த இஜ்மாவும், கியாஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு, எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அறிஞர்கள், இமாம்கள் என்ன செய்யிருக்கிறாங்க, இது நமக்கு 4 ஆதாரங்கள முதன்மைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இது எல்லா இமாம்களாலும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் இந்த மசாதிரு தஷ்ரீ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த பாட புத்தகமாக இந்த பாடத்துல வந்து பாட புத்தகமா நாம எடுக்கப்பட்டது ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இலகுவான சட்டங்கள், இலகுவாக, எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய சட்ட நூல்கள். இத தமிழ்ல வந்து நமக்கு நினைச்சிருக்கிறாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் நூல்ல குடுத்திருக்கிறாங்க. புத்தகமா இன்ஷா அல்லாஹ் வெளிய விட்டிருக்கிறாங்க. இது நம்ம பாடமா வைத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இலகுவான முறையில எப்படி சட்டங்கள்லாம் புரிந்து கொள்வது? ஃபிக்ஹ்னுடைய பாடத்துல வந்து பயன்படுத்தக்கூடிய பாடங்கள் ஒண்ணு இபாதத், இன்னொன்னு முஆமலாத். இபாதத் சார்ந்த சட்டங்கள், இன்னொன்னு அமல்கள் சார்ந்த சட்டங்கள். இது பற்றியான இருக்கு. முதல்ல இபாதத் தான். முதல்ல படிப்படியா தான் படிக்க முடியும். எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும், ஒரே நேரத்துல படிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு நம்ம படிக்க முடியுமோ இன்ஷா அல்லாஹ் அவ்வளவுதான் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல இன்னைக்கு நான் முதலாவதாக பார்த்தது தஹாரா, தூய்மை சம்பந்தப்பட்ட பாடம். தூய்மையில வந்து தூய்மை வந்து எவ்வளவு அவசியம், அது எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு முஸ்லிம் வந்து எப்படி அத வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுல வந்து தண்ணீர முதன்மையா கொண்டு வராங்க. தூய்மையினுடைய பாடத்துல வந்து தண்ணீர் தான் முதன்மையான வகை. ஏன்னா மனிதனை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது தண்ணீர் தான். அப்ப தண்ணீர்ல வந்து சில தண்ணீர் இருக்குது. 2 வகையா பிரிக்கிறாங்க. அதாவது சாதாரண தண்ணீர். அது இயற்கையாகவே சுத்தமாகவே இருக்கும் அது. இன்னொன்னு பயன்படுத்திய தண்ணீர். அந்த தண்ணீர்ல என்னென்ன தண்ணீர் வகைலாம் இருக்குது. அந்த பயன்படுத்திய தண்ணீர்ல எதெல்லாம் பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற பாடம்லாம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அது வரக்கூடிய வகுப்புல இன்ஷா அல்லாஹ் படிப்படியா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? புரிஞ்சுச்சுன்னா ஓரளவுக்கு அப்படி யாராவது ஒருத்தர் சொல்லலாம். புரிஞ்சுச்சுன்னா ஓகே. நமக்கு 7 to 8 தான் டைம் குடுத்திருந்தாங்க. 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிருச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அடுத்த வாரத்துல இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் வந்து நீங்க அறிவிச்ச மாரி 6:45க்கு என்ன செஞ்சிருவோம் இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? இன்றைக்கு தான் இந்த வகுப்பு கொஞ்சம் தாமதப்படுத்திருச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு வகுப்புகள் குறித்த நேரத்துல என்ன செய்யும், தொடங்கும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். நேரங்களை ஒதுக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி இவ்வளவு நேரம் பொறுத்திருந்து மார்க்க கல்வி பொறுத்தவரைக்கு நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்ன விஷயங்கள் தான். நம்முடைய நேரங்களை மார்க்கத்திற்காண்டி ஒதுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகள்லாம் என்ன செய்யும், லேசாக்கி கொடுப்பாங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று. அந்த அடிப்படையில இவ்வளவு நேரங்களை ஒதுக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி பொறுமையாக இருந்து கற்றுக்கொண்டவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் அருள் செய்யட்டும். உங்களுடைய அந்த எண்ணங்களை தூய்மையாக்கி இறுதி வரைக்கும் அல்லாஹ் இதே நிலையோடு பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தரணும் என்ற பிரார்த்தனையோடு இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நம்ம நினைச்சு முடிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் துஆ சொல்லிக்கோங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.